வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு எள்ளு மிளகாய் பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்துட்டு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது கூட வந்து ஒரு 15 பல் அளவுக்கு வந்துட்டு பூண்டு வந்து நான் தோலோடு சேர்த்துருக்குறேன். 10லேருந்து 15 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே அளவுக்கு வந்துட்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்குறேன். ஒரு 15 கிராம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கடலைப்பருப்பு வந்து வறுப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலை வந்துட்டு நமக்கு அந்த உடையிற அளவுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எல்லாமே வறுப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம எள்ளு வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1 கப்பு உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி 1 கப் வந்துட்டு எள்ளு சேர்த்துருக்குறேன். எள்ளு வந்து சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும். இப்போ வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெருங்காயம், அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம்னா ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கலாம். நான் வந்து பெருங்காயத்தை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் கடைசியில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா இப்படியே உடச்சி பார்த்தா கருவேப்பிலை எல்லாமே நல்லா பவுடர் ஆகணும். இந்த மாதிரி வறுத்துக்கிடணும். வறுத்துட்டு இதை நம்ம வந்து ஆற விட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எள்ளு மிளகாய் பொடி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் வந்துட்டு இதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.